நாளை ஆண்டவர் கொடுத்தக்காய் நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 8 வேர்ட்ஸ் 31. இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? நம் பட்சத்தில் தேவன் இருக்கா இல்லையா நம்மளே நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இயேசு அற்புதங்களை செய்கிறவர், விடுவிக்கிறவர், ஆமேன், வழி நடத்துகிறவர், ஆலோசனையின் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், ஆமேன், நமக்காய் இரத்தம் சிந்தி நம்மளே தெரிந்தெடுத்தவர், ஆமேன், நம்மளே அவர் பிள்ளைகளை மாற்றினவர். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் யாரும் வர முடியாது. அவர் நடிக்கிறது தான் அவருக்கு நம்மளை ஜெயிக்க முடியாது. நம் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். எந்த பாதிப்பும் எந்த பிரச்சனைகளும் வராமல் அவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளும். ஆனால் உத்தமமாய் உண்மையை யோசிங்க. அந்த ஆமேன் ஹல்லேலூயா கர்த்தர் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கான்னு சோதித்து பாருங்க. இல்லைனா தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்படிக்க நம்மளை நாம் ஆயத்தப்படுத்துவோம். நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒரு பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.